வணக்கம். என் பேரு சங்கர். நான் அண்ணா நகர் பிராணிக் ஹீலிங்ல ஜஸ்ட் நான் ஹீலிங் பத்தி அண்ணா நகர் டைம்ஸ்ல நான் பார்த்தேன். அந்த நான் வந்து ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ திருக்குறள் பத்தின தேடல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு திருக்குறள் வந்து என்னை ரொம்ப உலுக்கிக்கிட்டே இருந்தது. "இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு." இந்த குறள் வந்து என்னைய ரொம்ப இதுக்கான மீனிங் என்ன, இருள்னா என்ன, இருள் சேரா இருவினையும் சேரா, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இறைவனுடைய பொருள் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி என் மைண்ட்ல ரொம்ப நாளா எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. இறைவனுடைய பொருள்ங்கிறது எல்லாமே இறைவனுடைய பொருள். அப்ப இறைவன் பொருள் சேர் எப்படி அந்த பொருளை நம்ம சேர முடியும் அப்படிங்கிற தேடல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்பதான் நான் அண்ணா டைம்ஸ் ஆட் பார்த்தேன். ஸோ அதுல வந்து பிராணிக் ஹீலிங் பத்தி தட் இஸ் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. அந்த செஷன் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அதுல வந்து இறைவன் டிவைன் எனர்ஜிங்கிற அந்த வேர்டு எனக்கு டக்குன்னு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாட் இஸ் டிவைன் எனர்ஜி? அப்ப இந்த டிவைன் எனர்ஜியும் இந்த திருக்குறளும் எனக்கு ரொம்ப லிங்க் ஆனது. ஸோ தட் ஐ ஸ்டார்டட் கம்மிங் ஹியர். ஸோ இங்க என்ன நடக்குது, என்னதான் பண்றாங்க, ஸோ திருக்குறளுக்கு இந்த திருக்குறளுக்கு இங்க மீனிங் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தேடலுக்காக நான் இங்க வந்தேன். ஐம் ரியலி வெரி ஹாப்பி. ஆக்சுவலா இந்த இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா, இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது நம்ம இருள் அதாவது சூன்யமா மாறிடும். தட் இஸ் ஒரு பிளாக் ஹோல்னு சொல்லலாம். இதனால நமக்கு நல்லது கெட்டது ரெண்டும், இதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. பட் ஐ அண்டர்ஸ்டுட், நான் ஒருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன்ல இந்த குறள் மீனிங் மாறும். நம்ம நிறைய இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நிறைய கம்பாரிசன் பண்றோம். அதனால ஈகோ ஜாஸ்தி ஆகுது, இல்ல லோ ஃபீலிங் வருது. இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நம்ம எல்லாமே கடவுளுடைய கடமையா, நம்ம கடவுள் நமக்கு கொடுத்திருக்க இந்த லைஃப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இந்த உண்மையான இறைவனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா அவர் லைஃப் வில் பி வெரி ஹாப்பியர். இந்த விஷயம் நான் இங்க வரும்போது எனக்கு அந்த தட் இஸ் வாட், அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நான் ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தேன். அது என்ன மேபி எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அதாவது சில என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல 2-3 பேர் கடவுள் மேல அவங்களுக்கு வெறுப்பு ஜாஸ்தி. அது என்னவோ தெரியல. அது வந்து என்னைய கொஞ்சம் பாதிச்ச மாதிரி இருந்தது. கடவுள் வெறுப்பு வந்து கொஞ்சம் அவங்களுடைய பாதிப்பு வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்தது. அதை இங்க வந்த உடனே நம்மளோட ஆறா வில் பி இட் இஸ் ஆரா வந்து நமக்கு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி பிசிக்கல் பாடி வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ தட் அப்போ நமக்கு அந்த தட் இஸ் த ஆரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஆறாங்கிறது இறைவன் பொருள், டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த திருக்குறளுக்கும் இந்த டிவைன் எனர்ஜிக்கும் எனக்கு தட் இஸ் கோ ரிலேட் ஆயிருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். சோ தட் அதுக்கப்புறம் நான் வந்து சரி லெட் மீ இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன, இன்னும் இந்த குரலுக்கான தேடல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. சோ அதனால என்னாச்சுன்னா என்னையே நான் வந்து ஓகே லெட் மீ எக்ஸாமின் இட், ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு ஹீலிங் போவோம் அப்படின்னு அதுக்கு அடுத்து நான் வந்து ஜஸ்ட் அந்த குரலுக்காகவே இந்த எனக்கு அந்த அதாவது என்னை வள்ளுவரே வழி நடத்துறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஐ லேர்ன்ட் ஓகே ஜஸ்ட் எனக்கு அடுத்து ஒரு ஹீலிங் வந்தேன். இவங்க எப்படி பண்றாங்க, என்ன நடக்குது, இந்த ஆறாக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசுல தேடல இருந்தது. அதுக்கு தகுந்தாப்புல நான் இங்க வந்து அட்டன் பண்ணேன், ஹீலிங் அட்டன் பண்ணேன். ஸோ இட் ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய உண்மையிலேயே தே ஆர் டூயிங் குட். ஏன்னா வந்து இன்னைக்கு அது தேவை அப்படிங்கிறதும் இந்த திருக்குறளை நம்ம எல்லாரும் படிக்கணும். உண்மையிலேயே நான் திருக்குறளை படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கூட எனக்கு ரொம்ப அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் பிராணிக் ஹீலிங் இஸ் ரியலி எசென்ஷியல் ஃபார் ஆல் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத இங்க அவங்க நமக்கு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிற ப்ரூஸ் வந்து அவங்க நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி நீடட். அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த டைமிங்ல பிகாஸ் வி ஆர் அடிக்டட் டு போன் அண்ட் சோசியல் மீடியா, நிறைய கம்பாரிசன் ஹைலி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவது கம்பாரிசன் அதிகமாக நமக்கு ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி ஆகும், நம்மளுடைய ஹாப்பினஸ் போயிடும். ஸோ அதனால நமக்கு பிராணிக் ஹீலிங் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுது. இன்னும் கூட நான் வந்து இந்த மாதிரி அடுத்து நம்ம இந்த கோர்ஸ் கத்துக்கணும்னு ஒரு என்ன இருக்கு, என்ன டைம் எனக்கு எப்போ கரெக்டா டைம் மேட்ச் ஆகுதோ அதுக்கு கண்டிப்பா நான் வந்து இந்த கோர்ஸ் கத்துப்பேன். ஸோ எல்லாரும் வந்து இந்த பிராணிக் ஹீலிங் மூலமா பயனடைங்க. இட் இஸ் ரியலி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
இந்த திருக்குறளை நீங்க படிச்சீங்கன்னா இந்த பிராணிக் ஹீலிங்கோடைய யூஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ so much.